நம்ம வாழ்கிற இந்த உலகம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு பர்டிகுலர் ரீஜன்லையும் அந்த எக்கோசிஸ்டம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்க கிளைமேட்லேருந்து வாழும் முறைகள்லேருந்து எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல வாழ்கிற உயிரினங்களும் அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடம்பு அமைப்பு இருக்கும். ஸோ அப்படி ஒரு எக்கோசிஸ்டம்லையும் ஒரு டாமினன்ட் க்ரீச்சர் இருக்கும், அதாவது ஏபெக்ஸ் பிரெடேட்டர். ஏபெக்ஸ் பிரெடேட்டர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ஜென்ரலாக ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்றத பிரெடேட்டர், அதாவது வேட்டையாளின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டத்தில் அந்த ஃபுட் செயின் உணவுச் சங்கிலியோட மேலே இருக்க ஒரு உயிரினத்தை ஏபெக்ஸ் பிரெடேட்டர்னு சொல்லுவாங்க. அது அங்கே இருக்க மற்ற உயிரினங்களை வேட்டையாடி எப்படி சாப்பிடலான்னு மட்டுமே யோசிக்குமே தவிர, அதை அங்கே வேட்டையாட பெரும்பான்மையாக எந்த உயிரினமும் இருக்காது. அந்த உணவுச் சங்கிலியோட மேன்மையாக இருக்கிறத ஏபெக்ஸ் பிரெடேட்டர், த டாப் ஆஃப் த ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு எக்கோசிஸ்டத்தையும் டாமினேட் பண்ணுற பல உயிரினங்கள் இந்த உலகத்துடைய பல இடங்களில் இருக்குது. ஸோ நம்ம சேனலுடைய ஏபெக்ஸ் பிரெடேட்டர் சீரீஸில் இந்த உலகத்துடைய பல்வேறு விதமான எக்கோசிஸ்டங்களை பார்த்து அங்கே ஒரு உயிரினம் எப்படி அந்த உணவுச் சங்கிலியோட மேன்மையான இடத்தை தக்க வச்சிருக்கு, அந்த ஏபெக்ஸ் பிரெடேட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த எக்கோசிஸ்டமில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ற மாதிரி இந்த சீரீஸில் பார்ப்போம். ஏபெக்ஸ் பிரெடேட்டர் வீடியோ சீரீஸில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற உயிரினம் ஆர்டிக்கை சேர்ந்தது. இந்த உலகத்துடைய ரொம்பவே அன்ஃபர்கிவிங்கான பிளேசஸில் முக்கியமான இடத்த ஆர்டிக்கும் பிடிச்சிருக்கு. இந்த ஆர்டிக் ரீஜன்ஸ் உலகத்துடைய பல இடங்களில் 8 கண்ட்ரீஸ்க்கு அக்ராஸாக ஸ்பேன் ஆகியிருக்கு. இந்த 8 கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்பேன் ஆகிருக்க ஆர்டிக் ரீஜனோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர் தான் த போலார் பேர். இதில் கனடாவை சேர்ந்த ஆர்டிக் ரீஜனில் தான் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த போலார் பேர் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்ன்றதே ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசம் தான், ஒரு பெரிய ஸ்னோ எக்கோசிஸ்டம் தான். பார்க்குற திசையெல்லாம் பல கிலோமீட்டருக்கு வெறும் பனி மட்டுமே படர்ந்திருக்கும். மரம் செடிகள்லாம் ரொம்பவே கம்மியான இந்த நிலப்பரப்பில் ரொம்ப சிறு உயிரினங்களால் மட்டும்தான் இந்த குளிருக்கு அடாப்ட் ஆகி சர்வைவே பண்ண முடியும், இங்கே வாழவே முடியும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வாழ்றது பத்தாதுன்னு ஒரு நாளும் அதுங்க உயிரை போலார் பேர்ஸ் கிட்ட பார்த்துக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான ப்ரெடேட்டர் தான் இந்த போலார் பேர். இந்த போலார் பேர் சாலிட்டரி க்ரீச்சர்ஸ். மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கான அந்த பனியில் தனியாக நடந்து வர ஒரு வேட்டையாளி தான் போலார் பேர்ஸ். இதுங்க கூட்டமாக இருக்காது. இவ்வளோ பெரிய பனிக்காட்டில் தனியாக ஒரு உயிரினம் சர்வை பண்ணணும்னா அதுவே அது எவ்வளோ டெட்லின்றதை நம்மளுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுதில்ல. ஸோ இப்போது நம்ம இந்த போலார் பேரோட வாழ்வியலை பார்க்கலாம். எப்படி இந்த உயிரினம் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகுதுன்றதை மொத்தமாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல போலார் பேர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி சாலிட்டரி க்ரீச்சர்ஸ் எப்பயுமே தனியாக இருக்க ப்ரிஃபர் பண்ணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சிங்கங்கள் மாதிரி கூட்டமாக இல்லாமல் புலி மாதிரி தனியாக வேட்டையாடுற ஒரு உயிரினம் வெறும் ரீப்ரொடக்ஷன், அதாவது மேட்டிங் டைமுக்கு மட்டும்தான் இன்னொரு போலார் பேரவே சந்திக்க ரெடி ஆகும். ஸோ ஒரு தனிமையை விரும்புகிற பயங்கரமான வேட்டையாளின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மேட்டிங் முடிஞ்ச உடனே மேல் அண்ட் ஃபீமேல் போலார் பேர் செப்பரேட் வேஸாக போக ஆரம்பிச்சிடும். இப்படி போகிற இந்த பெண் பனிக்கரடி ஹைபர்னேஷன் பீரியடுக்கு ரெடி ஆகுது. அதாவது குளிர்காலம் வரும்போது இந்த கரடிகள் ஒரு குட்டி குகை மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு சில மாதங்களுக்கு அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். மோஸ்ட்லி அது அந்த டைமில் வேட்டையாட போகாது, எதுக்குமே போகாது, அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி சம்மர் சீசனில் வேட்டையாடின அது உடம்புல இருக்க அந்த எக்ஸசிவ் ஃபேட்டை வச்சு இந்த சில மாதங்களுக்கு பெருசாக ஆக்ஷன்லாம் எதுவும் பண்ணாமல் தூங்கிட்டே அது இருக்கிற ஃபேட் ரிசோர்ஸை பர்ன் பண்ணி சர்வைவ் ஆகும் இந்த போலார் பேர்ஸ். ஸோ அப்படி இந்த ஹைபர்னேஷன் பீரியடுக்குள்ளே போகும்போது இந்த தாய் போலார் பேர் அங்கே தான் பர்த் கொடுக்குது. ஒரு குட்டி பனி குகையை உருவாக்கி அதுக்குள்ளே சில மாதங்கள் தங்குதுல. ஸோ அப்போ தான் இது குட்டி போடுது. ஸோ அப்படி போடப்பட்ட குட்டி சைஸில் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ பட் அப்போ அந்த குட்டிக்கு தெரியுமான்னு தெரியல, அது வளரும் போது மிகப்பெரிய சைஸ்லான அந்த உணவு சங்கிலியோட டாப்பாக இருக்கிற ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டராக அது மாறும்ட்டு. ஸோ அப்படி அந்த குட்டியாக பிறக்கிற அந்த உயிரினத்தை தாய் கூடயே பார்த்துக்குது. பட் ஒன்ஸ் அந்த பனிக்காலம்லாம் முடிஞ்ச உடனே இந்த பேர் அதோடைய ஹைபர்னேஷன் சைக்கிளை பிரேக் பண்ணிவிட்டு ஃபைனலி வெளியில் உலகத்துக்கு வருது. ஸோ அப்போ தான் அந்த குட்டி போலார் பேர் உண்மையான உலகத்தை வெளியில் பார்க்குது, மிகப்பெரிய பனி பிரதேசத்தை பார்க்குது. அந்த குட்டி பனிக்கரடிக்கு இது எவ்வளோ மோசமான ஒரு நிலப்பரப்புன்னு அப்போ கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அப்பத்துலேருந்து ஒரு 2 வருஷங்களுக்கு தாய் போலார் பேர் கூடவே இருக்கும், இந்த குட்டி கூடவே. அதாவது எத்தனை குட்டிகள் இருந்தாலும் அது கூடவே இருந்து வேட்டையிலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் இந்த பீரியட்குள்ளே தான் இந்த குட்டிகள் ஒரு தாய்கிட்டேருந்து எப்படி இந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வேட்டையாளியாக மாறணும், எப்படி சர்வை பண்ணுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக்குது. ஏன்னா அந்த 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே இதுங்க ஓரளவுக்கு குரோ அப் ஆகின உடனே ஒரு நாள் எழுந்து பார்க்கும்போது அவங்க தாய் இருக்க மாட்டாங்க, இதுங்களை தனியாக விட்டுட்டு போயிடும். அதோட தாய் அதோட அடுத்த மேட்டிங் சைக்கிளுக்கு அதோட சாலிட்டரி லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகிடும், இந்த குட்டிகளை அப்படியே விட்டுட்டு. ஸோ திடீர்னு ஒரு நாளுக்கு எண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த குட்டிகளுக்கு அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுங்க தனியாக அப்பத்துலேருந்து இவ்வளோ நாள் அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு இந்த கொடூரமான அன்ஃபர்கிவிங்கான ஒரு நிலப்பரப்பில் சர்வை பண்ணணும். கேட்கவே கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்க இந்த குட்டிகள் பட் உண்மையாகவே ரொம்ப கஷ்டத்துக்கு ஒத்துரு பண்ணணும். ஏன்னா இதுங்களுடைய தாய் விட்டுட்டு போகிற அந்த டைமில் இது இன்னும் ஃபுல் க்ரோன் அடல்ட்டாக இருக்காது. ஸோ அந்த டைமில் இதுங்க ஓரளவு குட்டியாக தான் இருக்கும், பாதி வளர்ந்த ஒரு குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா உல்ஃப்ஸ் மாதிரி நிறைய உயிரினங்கள் இதை வேட்டையாட முயற்சி பண்ணும். இந்த ஸ்னோ உல்ஃப்ஸ் கூட்டமாக வேட்டையாட ஒரு உயிரினங்கள், அதுங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலும் ரொம்ப அதிகம். இந்த உல்ஃப்ஸ் ஒரு போலார் பேரை விட சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப வீக்காக இருந்தாலும் இதுங்க கிட்ட அதிகமான நம்பர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு கூட்டமே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நிறைய நேரங்களில் ஒரு தாய் போலார்
போலார் பேர் ஓரளவுக்கு சின்னதாக இருக்க நிறைய குட்டிகளை வச்சுட்டு இருக்கும்போது அந்த மதரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த குட்டியை வந்து எடுத்துகிட்டு போக நிறைய முயற்சி பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற சினாரியோ மாதிரி அந்த தாய் வந்து விட்டுட்டு போயிட்டு ஓரளவுக்கு வளர்ந்து இருக்குது தனியாக இருக்க இந்த போலார் பேர் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து இது மாதிரி எல்லா உல்ஃப்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்ணும். ஸோ புதுசாக இந்த குட்டிக்கு வந்து இப்போ தானே தனியாக வாழ ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு சர்வைவல் சண்டை நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அங்கே வந்து சர்வை பண்ணது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு போலார் பேர் பிறந்து அது அடல்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி 50% சான்ஸ் தான் இருக்குது அது உயிரோடவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நேச்சர் எவ்வளோ அன்ஃபர்கிவிங்காக இருக்குது. என்னதான் வந்து ஒரு உயிரினம் அந்த உணவு சங்கிலியோட டாப்பில் இருந்தாலும் அது ஃபுல்லாக அதோட பிறந்து அது வளர்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு மிகப்பெரிய த்ரெட்ஸ் இருக்குது. அந்த த்ரெட்டெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஃபுல் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு தான் அது மற்றதை டாமினேட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ நேச்சர் எப்பயுமே ஒரு பேலன்ஸ் வச்சுட்டே தான் இருக்குது. என்னதான் இது வந்து ஏபெக்ஸ் ப்ரெடேட்டராகவே இருந்தாலும் அது பெருசாகி ஃபுல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நத்திங் எஸ்கேப்ஸ் நேச்சர். ஸோ இப்படி இத்தனை நாள் வளர்த்த தாயால் தனியாக விடப்பட்ட இந்த போலார் பேர் அதுக்கப்புறம் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சர்வை பண்ணி வேட்டையை கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபுல் ஜேர்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான வேட்டையாளின்னு அதுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சில வருஷங்களில் முழு வளர்ந்த நிலையை அடையும் போது இந்த போலார் பேர் கிட்டத்தட்ட 8 to 10 அடி வரைக்கும் நீளத்தில் இருக்குமா, நிற்கும் போதே சொல்கிறேன். ஸோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு உயிரினம். இதோடைய வெயிட் மட்டுமே 800 கிலோகள், நிறைய நேரங்கள் அதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஒரு பாதங்களும் 12 inches வரைக்கும் அகலமாக இருக்குமா. ஸோ ஆக மொத்தம் இந்த உலகத்துடைய லேண்ட் கார்னிவோர், இந்த உலகத்துடைய லேண்டில் வாழ்கிற வேட்டையாளிகள்லேயே மிக பெருசானது இந்த போலார் பேர் தான். ஸோ அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சைஸ் அடையுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு எதாலையும் இந்த வேட்டையாட முடியாது. இதுக்கு நேச்சுரலாக ப்ரெடேட்டர்ஸே கிடையாது. ஸோ இதான் அந்த ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர். ஸோ அந்த லெவலுக்கு இது மாறிடுது. இந்த போலார் பேர்ஸ் கிட்ட ரொம்ப சிறந்த சில திறன்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இது ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ். ரொம்ப எக்ஸப்ஷனலான ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே இதில் உணவை வந்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்விம்மர். என்னதான் அதோடைய உடம்பு எடை ரொம்ப பெருசாக இருந்தாலும் எப்படி இது பனியெல்லாம் உடைக்காமல் நடக்குது, எப்படி இதெல்லாம் நீந்த முடியும் நிறைய பேர் கேள்வி இருக்கும். அதற்கான காரணம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இதோடைய பாதங்கள் ரொம்ப ஒய்டாக இருக்கும். அதனால் அதோடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால இதால் பனியை உடைக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக நடக்க முடியும். ஸோ ஸ்னீக்கியாக இந்த எதை வேட்டையாட போதோ அது கிட்ட சத்தம் போடாமல் போக முடியும். லேண்ட்லேயும் போக முடியும், தண்ணிலையும் சூப்பராக அதை நீந்தி கிட்ட போய் வேட்டையாட முடியும். இதோடைய பிரைமரி உணவுன்னு பார்த்தாலே எப்பயுமே வால்ரஸ், பெலுகா வீல்ஸ், சீல்ஸ், அதாவது நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்க மிக பெருசாக இருக்க உயிரினங்கள். இப்போ வால்ரஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒன்று ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமான ஆள் தான் நம்ம போலார் பேர். இதோடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதோடைய உணவு தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த போலார் பேரோட இன்னொரு எக்ஸப்ஷனான விஷயம் இதோடைய ஸ்கின்னு தான். கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வெறும் ஃபேட்டாலான திக்கான லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின்னால் தான் இதில் வந்து பனிக்கிட்டேன்னா அதுக்கு உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை சூடாக வச்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் போலார் பேர்ஸ் வேட்டை மட்டும் ஆடாமல் ஸ்கேவெஞ்சர்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற உயிரோட இருக்க உணவுகளை வேட்டை மட்டும் ஆடாமல் ஏற்கனவே இறந்து போன பிணங்கள் எல்லாம் தேடி அதை சாப்பிட்டும் அதோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிட்டு இருக்குமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸப்ஷனான இந்த ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் தான் போலார் பேர். இதோடைய ரோல் இந்த எக்கோசிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னா, இது நிறைய சீல்ஸ், சீ லைன்ஸ் அதோடைய பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு அதுங்களெல்லாம் கொண்டு சாப்பிட்டு இருக்கிறதுனால அதுங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரெடேட்டரோட வேலையே தான். இதுவும் எக்கோசிஸ்டத்தில் பேலன்ஸை கொண்டு வரதுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ அப்படி தான் போலார் பேரும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸப்ஷனான ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹியூமன்ஸை விட 100 times கம்பேரபிளி அதிகமாக. ஸோ இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக அதில் நீந்த முடியும், நடக்க முடியும், வேட்டையாட முடியும். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த உணவு சங்கிலியோட டாப் ஆஃப் த இடத்துல இருக்குது. அது இதோடைய தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மற்ற நிறைய உயிரினங்கள் இதை தாக்க முயற்சி பண்ணாலும் இதுக்கு பெரிய டேமேஜ் ஆகாது. இது அந்த இடத்தோட ஒரு கிங் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நைட் மேராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போலார் பேர் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பட் இதுக்கு வழக்கம் போல் ஏதாவது ஒரு பிரச்சனையாவது இருக்கும்லன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்சில் மனுஷங்க பங்கு கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஸோ நம்மளாலும் சொல்லலாம். உலகத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகிறதுனால இதுங்க வாழ்கிற ஆர்டிக் ரீஜனில் இருக்க நிறைய பனி உருகிறதுனால இதுங்க டேரெக்டாக எந்த இடத்துல வாழுதோ அந்த இடங்கள்லாம் பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய பாப்புலேஷன் இதனால் ரொம்ப அதிகமாக குறையும்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2050 அந்த டைமில் இப்போ இருக்கிறத விட 30 to 40% போலார் பேர் அழிஞ்சே போயிடும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஆர்டிக் ரீஜனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுதுன்னு நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் இதை காப்பாற்ற முயற்சிகள்லாம் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிதிங் வில் பி ரெக்கவர்ட். ஸோ இந்த அமேசிங் ஜேர்னி ஆஃப் போலார் பேர்ஸ் இது பிறந்ததுலேருந்து இதுங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, வேட்டை இருக்குது, நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுக்கப்புறம் எந்த உயிரினத்தை பற்றி பேசலாம், வேறு எந்த எக்கோசிஸ்டத்தை எடுத்து பேசலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா 1 or 2 கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.